இனிய காலை வணக்கம். என்னடா ஒரு சர்க்கிள் போட்டு நான் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போது நமக்கு climate சேஞ்ச் ஆகுது. சரியே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக குழந்தை பெற்றவங்களுக்குலாம் பூண்டு குழம்பு வச்சு தருவாங்க, கருவேப்பிலை குழம்பு வச்சு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் நான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடாய்னா குட்டி ஏஎம்சி வெசல் 16 லோ வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு 5-6 துவரம்பருப்பு, கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு, என்னடா எல்லாத்தையும் ஒரே டைமில் போடுறேன், இதெல்லாம் வெடிக்க வேண்டாமா, கடுகு வெடிக்க வேண்டாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடும். எல்லாமே அழகாக ஒரே டைமில் பொன்னிறமாக வந்துடும். இதில் கொஞ்சம் நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே வச்சுருந்த கருவேப்பிலையும் பூண்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 முழு பூண்டை எடுத்து உரித்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 5-6 பூண்டை நறுக்கி வெட்டி வச்சுருக்கேன். பேலன்ஸை பூண்டு, புளி மற்றும் நம்மளுடைய கருவேப்பிலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன். அதுக்குள்ளே இவங்க பொன்னிறமாயிட்டாங்க. இவங்க பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பூண்டை தூக்கி உள்ளே போடுறேன். இந்த கட் பண்ணி வச்சேன்னு சொன்ன பாருங்கள், அந்த பூண்டை தூக்கி உள்ளே போடுறேன். அந்த பூண்டை லேசாக வதக்கணும். நீங்கள் அந்த பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு வரணும்னு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் அது வதங்கின பிற்பாடு நல்லா வாசனை வரும் பாருங்கள், பூண்டு வாசனை வரும். அப்படின்னாலே வெந்துச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை தூக்கி இதில் ஊற்றி அதை கிண்டி விட்டுட்டு சிம்மில் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வேகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், வேகிறதுக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் நீங்கள் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கக்கி வரும். அந்த டைமில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அதை திரும்ப மீண்டும் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா சூப்பராகிடும். கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு இரும்பு கடாயில் அதை லேசாக வதக்கணும். ஆக்சுவலாக வெங்காயத்தை ரொம்ப நம்ம வதக்கிட்டோம், ப்ரௌனெல்லாம் ஆக்கிட்டோம் அப்படின்னாக்க அதனுடைய சத்து நமக்கு கிடைக்காது. ஸோ லேசாக வதங்கின உடனே அதை எடுத்து இது மேலே டாப்பிங் மாதிரி போட்டு எடுத்து உங்கள் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக யம்மியாக இருக்கும்.